அதுபோல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் ஒரு பேச்சாளர்லாம் அல்ல. பட் மனசில் பட்டதை சொல்லிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் உணர்ந்ததை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, முதல்ல தம்பி கார்த்திகேயன் சொன்னது போல் இதுபோல் நிகழ்வுகள் வந்து ஒரு 3ஆம் இடமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இது வந்து இந்த நிகழ்வு மூலமாக நான் ஒரு 3ஆம் இடத்திற்குள் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு என்கிட்ட இருக்குது. அதற்கு நன்றி. தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு சொல்லி இந்த கவிதை தொகுப்பை தம்பி இன்னும் அழைக்கலான்னு நினைக்கிறேன். தம்பி பிருந்த சாரதி வந்து ஒரு வாரத்திற்கு முன்னால் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். நானும் இந்த கவிதைகளை முழுமையாக படித்தேன். ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் இந்த கவிதைகளை பற்றி பேசிட்டாங்க. ஆனாலும் ஒரு சின்ன சம்பவம் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். 2018 நான் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ சிங்கப்பூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு நல்ல விடுதியில் நாங்கள் வந்து ஒரு வாரமாக தங்கியிருந்தோம். அப்போ அந்த விடுதியிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு, இந்த சாண்டோஸ் ஐலாண்டு, அந்த ஜூ, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இறுதியான அந்த 6ஆவது நாள் நாங்கள் அந்த விடுதியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து காரில் பயணித்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து என்கிட்ட கேட்குறான், அப்பா அந்த தூரத்தில் தெரியுது பாரு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் ஏன்பா நீ ரூம் போடலை அப்படின்னு கேட்டான். அந்த ஹோட்டல் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, 3 பில்லர் தெரியுது, அதற்கு மேலே ஒரு கப்பல் இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டலை காட்டி என்கிட்ட கேட்குறான், இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கலாம்ப்பா, அழகாக இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறான். சிங்கப்பூரின் அடையாளமாக இன்றைக்கு வந்து அது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவனுக்கு தெரியல நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் போகிறது, படுக்கிறது, எழும்புறது, காஃபி குடிக்கிறது, திரும்ப அந்த ஹோட்டல் வந்து நாம் எங்கே தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி இருக்கு இல்லையா, தான் எங்கே இருக்கிறோன்னே தெரியல. மலை உச்சியில் போய் உயரத்தில் நின்றுட்டு மலையை எப்படி ரசிக்க முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அந்த அழகு தெரியுது. மரத்துக்கு அந்த நிழல் பற்றி இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போயிடலாம். நான் வந்து நேரத்தை கிடைச்சிட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மனசில் பட்டது என்ன பட்டுச்சு அப்படின்னா, இது போன்ற கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்படிப்பட்ட கவிஞர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கவிஞர்கள். எனக்கு விவிலியத்திலிருந்து ஒரு பகுதி ஞாபகத்து வருது. என்ன அப்படின்னா, மோசே வந்து பாலைவனத்தில், அதாவது வனாந்திரத்தில் அவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மரம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அது எரியுது, ஆனால் அதனுடைய இலைகள் வாடலை, அது உதிரலை, அது அப்படியே பச்சையாக நிற்குது. ஒருவேளை காட்சிப்படுத்துவதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கலாம், நாம் அதை வாசித்திருக்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு பச்சை மரம் இருக்கிறது, அந்த பச்சை மரம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மரத்தின் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல், மோயிசா, உன் பாதரட்சிகளை கலற்றிவிடு, நீ நிற்கக்கூடிய இடம் புனிதமானது அப்படின்னு கேட்குது. அப்படின்னு கேட்பதாக மோயிசனுக்கு சொல்லப்படுவதாக எழுதப்பட்டிருக்கிறார். இப்போ மோயிசன் நின்று நிதானித்து பார்க்கிறார். அப்போ பார்க்கக்கூடிய மோயிசனுக்கு, ஓஹோ, நாம் நிற்கக்கூடிய இடம் புனிதமானது தான் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு பாதரட்சிகளை, அதாவது செருப்புகளை கலற்றி விடும்போது, எகிப்தில் என் மக்கள் இவ்வளவு அவமதிக்கப்படுறது, கொடுமைப்படுத்தப்படுறது உன்னுடைய கண்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. நம்முடைய பாரம்பரியப்படி இது ஒருவேளை ஒரு அசரீரி அறிவிப்பாக இருந்திருக்கலாம் இல்லையா, அது உண்மையிலே கடவுளின் குரலான்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நான் இப்படி நினைக்கிறது உண்டு. பிரபஞ்சத்திலிருந்து ஓம் என்ற அதிர்வின் குரல் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தொன்மத்திலிருந்து ஒரு குரல் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வரலாற்றிலிருந்து, வரலாறு நெடுக வரலாற்றிலிருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சமூக அவலங்களிலிருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பொருளாதார சிக்கல்களிலிருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி கேட்கக்கூடிய குரலை கேட்க விடாமல் செய்வதற்காக இங்கு பேரிரைச்சலாக இருக்கிறது, மிகப்பெரிய இரைச்சலாக இருக்கிறது. அது அரசியல் இரைச்சலா, அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் இரைச்சலா,
அல்லது தான் சார்ந்த சொந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இரைச்சலா, அல்லது ஏதோ ஒரு வகையில் இரைச்சலாக இருக்கிறது. எந்த குரல் கேட்கப்படணுமோ அந்த குரல் கேட்கப்படாமலே இருக்கிறது. ஆனால் அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இயக்குனர் லிங்குசுவாமி வால்மீகியை பற்றி குறிப்பிட்டார் நினைக்கிறேன். புராண காலங்களில் வால்மீகிக்கும் வியாசனுக்கும் கேட்ட குரல், காவிய காலத்தில் இளங்கோவுக்கு கேட்ட குரல், அறம் கூறும் காலத்தில் திருமூலனுக்கும் வள்ளுவனுக்கும் கேட்ட குரல். அப்படியான அந்த குரல் அவனுக்கு கேட்டுச்சில்ல. பேரிரைச்சலையும் மீறி, நிகழ் கணத்தின் பேரிரைச்சலையும் மீறி ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. திரும்பவும் விவிலியத்தை நான் சொல்றேன், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு வாசகம் இருக்கிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். உனக்கு செவி இருக்கிறதா? நீ கேட்டுக்கடா அப்படிங்குது. ஆனால் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உனக்கு கேட்க விருப்பம் இருக்கா? மனிதத்தின் மேல் அக்கறை உள்ளவனாக இருக்கிறாயா? இயற்கையை ரசிக்கிறாயா? இந்த கவிதையில இறப்பதற்கு முன்னால், சாவதற்கு முன்னால் நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி படிச்சனா. நீ வாழணும்னா என்னதுன்னு உனக்கு தெரியாது. வாழன்னா என்னதுடா? சோறு திங்கிறதா, அல்லது படுத்து தூங்குறதா, அல்லது புள்ள பத்துக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு பணியில இருக்கிறதா? வாழ்க்கைன்னா என்னதுன்னு தெரியுமாடா? தொடுவான் தெரியுமா? அங்க வரக்கூடிய சூரிய உதயம் தெரியுமா? அல்லது சூரிய அஸ்தமம் தெரியுமா? பெய்யக்கூடிய மழையின் அழகு தெரியுமா? அல்லது வெயிலினுடைய உச்சம் தெரியுமா? மலை முகடுகள் தெரியுமா? அதை தழுவக்கூடிய மேகங்கள் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? எதை ரசிச்சிருக்கிற? இந்திரகதியில ஓடிக்கிட்டே இருக்க, ஆனாலும் அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்படியான அந்த ஒரு குரல் ஒரு சில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கேட்கும். அவர்கள் தங்கள் படைப்புகள் மூலம், அது ஒரு சினிமாவா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம், ஒரு நாவலா இருக்கலாம், அல்லது ஒரு ஏதோ ஒரு படைப்பு, அல்லது ஒரு மேடை பேச்சாக கூட இருக்கலாம். உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய, உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்பக்கூடிய, உன்னுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடலாம். அப்படியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறவியாக பிருந்தா சாரதி இருக்கிறாரோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.